வணக்கம் ரஷித் நிஷா, எப்படி இருக்கீங்க? வணக்கம். நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உமன்ஸ் டே வாழ்த்துக்கள். நன்றி. உங்களுக்கும் உமன்ஸ் டே வாழ்த்துக்கள். நீங்கள் வழக்கறிஞரா எத்தனை வருஷமாக எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கீங்க? ஒரு 16 ஆண்டு காலமாக நான் எக்ஸ்பீரியன்ஸ்டு. நீங்கள் இப்போ எலெக்ஷனில் நிற்கிறீங்க இல்லையா? ஆமாம். எதுக்காக நிற்கிறீங்க? வழக்கறிஞர் சமுதாயத்தை முன்னேற்றணுங்கிறதுக்காக. அதாவது என்னுடைய பெற்றோர்களுடைய 4 தலைமுறையிலும் என் வீட்டுக்காருடைய தலைமுறையில் 4 தலைமுறையிலும் எந்த ஒரு வழக்கறிஞரும் கிடையாது. நான் தான் வழக்கறிஞர் சமுதாயமாக முதல் பெண் வழக்கறிஞராக இருக்கிறேன். அதற்காக இந்த வழக்கறிஞர் சமுதாயத்திற்கு ஏதாவது நான் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நான் இது பார் கவுன்சில் எலெக்ஷன், தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் எலெக்ஷனில் போட்டிருக்கேன். இப்போது நீங்கள் நிறைய கேசஸ் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ அதில் நிறைய அட்வொகேட்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா இருந்திருக்கு. ஸோ நீங்கள் என்ன அட்வொகேட்ஸ்க்கு லெஸ்ஸாக இருக்குது, என்ன பெனிஃபிட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது பெனிஃபிஷரி என்ன அட்வொகேட்டாக இருக்கும்போது இல்லை நான் பெனிஃபிஷரி இருக்கும்ல, அதை பற்றி ஏதாச்சும் விளக்க முடியுமா? நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. அதாவது நான் ஒரு பெண் வழக்கறிஞராக இருந்து நிறைய போராட்டங்களை சந்திச்சிருக்கேன். இப்போ அதே மாதிரி ஆண்களும் நிறைய சந்திச்சிருப்பாங்க. சில பேர் பின்புலம் வைத்து, அதாவது அவங்களுடைய பேரண்ட்ஸில் யாராவது வழக்கறிஞராக இருந்திருப்பாங்க, அது மூலமாக அவங்க முன்னேறி இருப்பாங்க. பொருளாதார முன்னேற்றத்தில் இருப்பாங்க, வழக்கறிஞரும் முன்னேறி இருப்பாங்க. ஆனால் இப்போ என்னையெல்லாம் பொறுத்த வரைக்கும் நான் இதுதான் முதல் தலைமுறையாக வழக்கறிஞராக உருவெடுத்திருக்கேன். அதே மாதிரி நிறைய வழக்கறிஞர்கள் இருக்காங்க. நிறைய பேர் நிறைய விஷயங்களில் பாதிப்படைஞ்சிருக்காங்க. தொழில் ரீதியாக, குடும்பம் ரீதியாக, தன் குடும்பத்தையும் பார்க்க முடியல, தொழிலும் சம்பாதிக்க முடியல, இந்த மாதிரி நிறைய வழக்கறிஞர்கள் இருக்காங்க. அதை சந்தித்து ஒவ்வொரு விஷயமா என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச பிறகு தான் நான் இந்த வழக்கறிஞருக்கான தேர்தலில் போட்டியிருக்கேன். நீங்கள் சொன்னது என்ன சொன்னீங்கன்னா, இந்த மாதிரி என்னென்ன பிரச்சனைகளை சந்திச்சிருக்கீங்க, வழக்கறிஞர் சந்திச்சிருக்கீங்க, வழக்கறிஞருக்கான பிரச்சனைகளை பார்த்துருக்கீங்க அப்படிங்கிற கேள்வி தானே கேட்டீங்க. அதாவது ஒரு வழக்கறிஞர் ஒரு வழக்கை சந்திக்கிறார் அப்படின்னா அவங்களுடைய உரிமைக்காக, அதாவது எங்களுடைய கிளைண்ட்டுடைய உரிமைக்காக நாங்கள் போராடுறோம். ஆனால் எங்களுடைய உரிமைக்காக நாங்கள் ஒரு சில விஷயங்களில் போய் நின்னாலும் கூட உண்மையாலுமே யாருமே உதவுறதுக்கு வர்றதில்லை. நம்மளுடைய உரிமைகளை நானே காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறது நான் இந்த விஷயத்தில் நான் கற்றுக்கிட்டு இந்த 16 வருஷத்தில் நான் என்னையே உருவகப்படுத்திக்கிட்டேன். அந்த மாதிரி நிறைய வழக்கறிஞர்கள் வழக்கறிஞர்களாக இருந்தும், அதுவும் பெண் வழக்கறிஞர்களாக இருந்தும் அவர்களாலேயே பாதுகாப்பாக இருக்க முடியவில்லை. ஆண் வழக்கறிஞர்களாக இருந்தும் பாதுகாப்பாக இருக்க முடியலை. நிறைய கொலைகள் நடக்கிறது, நிறைய குடும்பங்கள் அழிந்து கொண்டிருக்கிறது, வழக்கறிஞர் குடும்பங்கள் அழிந்து கொண்டிருக்கிறது. பொய்யான புகார்கள், முதல் தகவல் அறிக்கைகள் அவர்கள் மீது, அதாவது நாங்கள் உரிமை குரலுக்காக மற்றவர்களுக்காக செல்லும்போது எங்கள் மீதே எஃப்ஐஆரெல்லாம் பதிவு செய்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். அதனால தான் நான் இந்த தேர்தலில் போட்டியிருக்கேன். இதுக்கு முன்னாடி வழக்கறிஞர்களுக்கு நீங்கள் ஏதாச்சும் உதவி செஞ்சுருக்கீங்களா? அதாவது மறைமுகமாகவோ இல்லை நான் போய் குரல் கொடுக்குறேன்ட்டு நியூஸ் பேப்பர்லாம் பெரிய பப்ளிஷெல்லாம் ஆகிற மாதிரி இந்த 16 வருஷத்தில் உங்களுக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருக்கா? அது ஏதாச்சும் ஷேர் பண்ண முடியுமா? நீங்கள் ரொம்ப அழகாக நிறைய சூப்பராக கேள்வி கேட்குறீங்க. கரெக்டு தான். மறைமுகமான முறையில் நிறைய செஞ்சுருக்கேன். ஏன்னா வழக்கறிஞர்களுடைய விஷயங்களை வெளியே சொல்ல முடியாது. பெண் வழக்கறிஞர்கள் நிறைய உதவி கேட்டிருக்காங்க. ஏன் ஆண் வழக்கறிஞர்கள் உதவி கேட்டிருக்காங்க. அவர்களுக்கு இங்கேருந்து நான் என்னுடைய சொந்த செலவிலேயே போய் அவருடைய விஷயங்களெல்லாம் நான் தீர்த்து கொடுத்துருக்கேன். பெண் வழக்கறிஞர்கள் சொன்னீங்கன்னா, இப்போ கொரோனா டைம்லெல்லாம் நிறைய வழக்கறிஞர்கள் தன்னுடைய பொருளாதாரத்தில் இழந்திருந்தாங்க. அவர்களுக்கு பொருளாதார உதவி நான் செய்திருக்கேன். நிறைய பேர் வக்காலத்து ஃபைல் பண்ண முடியாமல் இருக்கிறவங்களை என்னுடைய வக்காலத்தில் நான் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கேன். அது சொல்ல முடியாதுங்கிறது என்ன, நம்மளுடைய செய்கிறது இடது கைக்கு செய்கிறது வலது கைக்கு தெரியக்கூடாதுன்றாங்க. அதனால தான் சொல்லலை. இப்போ கூட நிறைய வழக்கறிஞர்கள் என்ரோல்மெண்ட்டில், அதாவது சிஓபி ஃபார்மில் பதிவு பண்ணாமல் இருக்காங்க. சிஓபி ஃபார்மே அவங்களுக்கு என்னன்னே தெரியாமல் இருக்குது. நிறைய மூத்த வழக்கறிஞர்களுக்கே தெரியாமல் இருக்குது. அவங்ககிட்ட இந்த மாதிரி ஃபோனெல்லாம் இல்லைங்க, பட்டன் ஃபோன் தான் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு அந்த செய்திகள்லாம் தெரிய மாட்டேங்குது. அதனால்
அதனால நிறைய வழக்கறிஞர்கள் அதை பாதிப்படைஞ்சிட்டாங்க. அவர்களுக்கெல்லாம் சிஓபி ஃபார்ம்னா என்னன்னு வீடு வீடாக உண்மையிலும் போய் அவர்களுக்கு கேன்வாஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். அதில் ஒரு பாதிப்பு நான் அடைஞ்சேங்க. 2018 இதே நாமினேஷன் தேர்தல் தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் எலெக்ஷனுக்கு நான் வந்து கண்டெக்ட் பண்ணேன். அப்போ வந்து எனக்கு ஒரு வழக்கறிஞர், அதுவும் மூத்த வழக்கறிஞர், ஒரு 80 வயசு மதிப்பு மிக்க, நம்ம சென்னையில் வந்து 193A சேம்பரை வந்து ஆக்குப்பைடு ஒரு இஸ்லாமிய வழக்கறிஞர், அவர் தான் எனக்கு நாமினேஷன் கையெழுத்து போட்டார். ஆனால் என்னுடைய நாமினேஷன் ரிஜெக்டட். ஏன்னா அவருடைய பெயர் ஓட்டர் லிஸ்ட்டில் இல்லை. அதனால் நான் வந்து நிஜமாக ரொம்ப பாதிப்படைஞ்சேன். அவருடைய பேர் ஓட்டர் லிஸ்ட்டில் இல்லைங்க, உங்கள் நாமினேஷனை நாங்கள் கேன்சல் பண்ணுறோன்னு சொன்னேன்னு நிஜமாக என் கண்ணில் வந்து எப்படி தண்ணி வந்ததுன்னே தெரியலைங்க. அவ்வளோ பேருக்கு மத்தியில் அந்த நாமினேஷனை இது பண்ணுற முன்னாடி எனக்கு கண்ணில் தண்ணி வந்துச்சு. நான் இப்போ ரெஸ்ட் ரூமுக்கு போகிறேன்னு சொல்லி கூட கேட்டேன். தே ஹவ் நாட் அலோவ்டு, அவங்க அலோவ் பண்ணல. அப்புறம் அவங்க சொன்னாங்க, இங்கே பாருங்கம்மா, எங்ககிட்ட எவ்வளோ ஐடி கார்ட்ஸ் இருக்குது பாருங்க, ஆதார் கார்டு இருக்குது, பேன் கார்டு இருக்குது, நாங்கள் அட்வொகேட்ஸுங்கிற கார்டு இருக்குது, அப்புறம் எங்ககிட்ட வந்து டிரைவிங் லைசன்ஸ், இந்த மாதிரி எல்லா கார்டும் இருக்குது. அது ஒரு சீனியர் மோஸ்ட் ஜட்ஜு, அந்த ரிட்டையர்டு ஜட்ஜ் தான் எங்கிட்ட சொன்னார், பேசினார். இருக்குது அந்த மாதிரி அவர் அதை வச்சுக்கணும் தானே, மற்றவர்களோட உரிமைக்காக போராடுறவர், அவர் அதை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் தானே அப்படின்னு சொல்லி கேட்டார். நிஜமாலுமே என்னால் இதே பண்ண முடியல. ஏன்னா அவர் நிறைய வழக்கறிஞர்களை, இளைய வழக்கறிஞர்களை உருவாக்கிறார், நிறைய ஜட்ஜஸ் உருவாக்கிறார். அப்போது ஒரு சீனியர் மோஸ்ட் அட்வொகேட், அதுவும் தினமும் 10 மணி ஆனால் சேம்பருக்கு வந்து உட்காந்து தன்னுடைய கடமைகளை சரியாக செய்வார். ஒரு இஸ்லாமிய வழக்கறிஞர் 5 வேளை தொழுகிறார். ஆனால் அவர் இந்த சிஓபிக்கு நாமினேஷனில் டிக்ளரேஷன் ஃபார்ம்னு சொல்லுவாங்க சீனியரிஸ்ட்டுக்கு, அப்படி அவர் ஃபைல் பண்ணும்பொழுது ஃபைல் பண்ணலை. அவருக்கு தெரியல, ஒரு 200 ரூபா தான் கட்டணும். அவரால் எத்தனை இளைய வழக்கறிஞர்கள் உருவாகியிருப்பாங்க, எத்தனை பேர் ஜட்ஜஸ் ஆகிருக்காங்க. நம்முடைய சீனியர் அந்த இடத்துல இருக்காரு, ஒரு ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக போனாங்களா? இல்லை. எனக்கு அவர் புதுசு தான். ஆனால் மற்றவர்களுக்கு, எனக்கு கேள்வி கேட்டவங்களுக்கு, என்னுடைய நாமினேஷனை ரிஜெக்ட் பண்ணவங்களுக்கெல்லாம் அவரை நன்றாக தெரியும். அதுக்கப்புறம் அது மேலே நான் வழக்கு போட்டேன், எல்லாமே செஞ்சேன். இப்போ அந்த நாமினேஷன் ஃபார்ம்ஸில் இன்னுமே இன்றும் இன்றளவும் மூத்த வழக்கறிஞர்கள் நிறைய பேர் பாதிப்படைஞ்சிருக்காங்க. அவர்களுக்கு செல்ஃபோன் கிடையாது, அவர்களுக்கு சிஓபி ஃபார்ம் ஃபைல் பண்ணுறதுக்கு அந்த பழைய 1990, 85, 75 டிக்ளரேஷன் ஃபார்ம்ஸ் கொடுத்தோம்னா அவங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க. நம்ம வயசு ஆக ஆக நம்முடைய மெமரிஸ் லாஸ் ஆகும். அதில் நானும் ஒருத்தி தான். நாளைக்கு நானும் இப்போ எனக்கு 50 வயசு ஆகுது, 16 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இனி போக போக எனக்கும் வந்து கொஞ்சம் ஞாபக மறதி இந்த மாதிரியெல்லாம் வரணும். அப்படி வரும் பொழுது நானும் அதனால் பாதிப்படைவேன். அப்போ யார் இதை செய்யணும்? அவர்களை, நம்ம வழி நடத்தினவர்களை நாம் வழி நடத்த வேண்டும் அப்படிங்கிறது ஒரு வன்முறை இல்லை. அதனால தான் இந்த தடவை, போன தடவை 25,000 தான் நாமினேஷன் ஃபீஸ், 1,25,000 இருந்தாலும் சரி, நாம் பதிவு செஞ்சு எல்லா வழக்கறிஞர்களையும் ஓட்டர் லிஸ்ட்டில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இப்போ 1,40,000 பேர் ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்காங்க. ஆனால் இன்னும் நிறைய மூத்த வழக்கறிஞர்கள் ஓட்டர் லிஸ்ட்டில் இல்லை. பட் டெய்லி கோர்ட்டுக்கு வராங்க, போகிறாங்க. ஆனால் உண்மையிலுமே ரெஜிஸ்டரான எக்ஸ்பீரியன்ஸ்டு அட்வொகேட்ஸ். ஓகே, இப்போ வந்துட்டு நீங்கள் லா படிச்சிருக்கீங்க, ஒரு அட்வொகேட்டாக இருக்கீங்க, பட் நீங்கள் அந்த சட்டத்தை காப்பாற்றுறேன்னு நம்புறீங்களா? என்னுடைய ஒருத்தியனால சட்டத்தை காப்பாற்ற முடியுமான்னு நீங்கள் கேட்குற இல்லை. தனி மனிதன் ஒருவனால் எதையும் சாதிக்க முடியும் என்பதற்கு அது நான் ஒரு உதாரணமாக இருக்க முடியும், இருந்து கொண்டே தான் இருக்கேன். எப்படின்னு நான் கேட்டிங்கன்னா, அசோசியேஷனில் இருக்கீங்க, இப்போ இத்தனை பேர் வந்து இப்போ எனக்கு இதில் அதனால் ஓட்டு சிதறும், ஒரு அசோசியேஷன் மேலே நான் பழிய போடுறேங்கிறக்காக இல்லை. நான் ஒரு வழக்கறிஞராக இருந்து என்னுடைய சக வழக்கறிஞருக்கு என்னால் என்ன செய்ய முடியும் என்பது தான். இப்போ எனக்கு ஓட் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களை மட்டுமே நான் போய் கேன்வாஸ் பண்ணுறது கிடையாது. மற்றவங்க பாதிப்படைஞ்சவங்க நிறைய பேர் எனக்கு ஃபோன் மூலமாக தெரிஞ்சுங்க, அம்மா எனக்கு ஓட்டு இல்லைங்கம்மா, அம்மா நான் டெய்லி ப்ராக்டிஸ் போகிறேன், அம்மா பாருங்க என் சர்டிஃபிகேட்டு, அம்மா எனக்கு கொஞ்சம் வந்து பார்க்க முடியுமா? ரெண்டாவது ஒருத்தர் கேட்கணும், அம்மா எனக்கு மருத்துவ சேவை இல்லைம்மா, எனக்கு ஓட்டு லிஸ்ட்டில் இருக்குதும்மா, எனக்கு ஏதாவது மருத்துவ சேவை செஞ்சு கொடுங்க. அவரால் பேச கூட முடியல. அதாவது இந்த என்ன சொல்லுவாங்க, ஃபிக்ஸுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, பேர்ட் ஃபிக்ஸு, மென்டல் ஃபிக்ஸு, ஃபிசிக்கல் ஃபிக்ஸு, ஸ்ட்ரோக்ஸ், அந்த மாதிரி அவங்களுக்கு இருக்குது. அப்புறம் நிறைய வழக்கறிஞர்கள் வந்து இளைய வழக்கறிஞர்கள்
தமிழ்நாடு அரசு கல்லூரியில் படித்தவர்கள் இனியும் அவர்களுடைய பார் கவுன்சில் எலெக்ஷனில் பதிவே ஆகலை. அவங்க நிறைய பேர் இருக்க கேள்வி கேட்டுட்டாங்க, அம்மா இத்தனை பேர் இருக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி இது நான் ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக போய் சந்தித்து பார்த்ததில் எனக்கு தெரிந்தது. இதே நான் கூட்டமாக போயிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அவர்களுடைய பிரச்சனைகளை சொல்லக்கூட முடியாது. ஏன்னா எனக்கு கூட்டமாக வந்தாங்க, இந்த அம்மா போயிட்டாங்க. நான் நிஜமாலுமே எல்லாமே ஃபேஸ்புக்கில் எல்லாம் போட்டிருக்கேங்க. ஒவ்வொரு மனிதனும் பேசியதை நான் போட்டிருக்கேன், ஒவ்வொரு வழக்கறிஞரும் பேசியதை நான் போட்டிருக்கேன். அதனால் என்னால் ஒரு தனி மனிதன் அந்த சட்டத்தை திருத்த முடியுமே இல்லையா, சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு, தன்னம்பிக்கை, தன்னடக்கம், இதனால என்னை நான் எப்படி காப்பாற்றி கொண்டு இருக்குமோ அதே மாதிரி என்னுடைய வழக்கறிஞர் சமுதாயத்தை கொண்டு வர முடியும். ஆக்சுவலி நான் கேட்ட கேள்விக்கு சரியாக நீங்கள் புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். நீங்கள் அந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணி நீங்கள் அதனால் சரியாக வழி நடந்துட்டு இருக்கீங்களா அப்படின்றதான் என்னோட கேள்வி. சரியான கேள்வி. ஆமாங்க, அதன் அடிப்படையில் தான் நான் வழி நடந்துட்டுருக்கேன். உண்மை எப்போதும் தனித்து தான் பேசும். அதனால் நான் சட்டத்தை பின்பற்றி இருப்பதால் தான் பொய்யான கூட்டம் என்னிடம் இல்லை. இப்போ காவல் நிலையத்துக்கெல்லாம் போகிறீங்க இல்லையா, அங்கே அட்வொகேட்ஸ்க்கு அவ்வளோ மரியாதைலாம் தரதில்லை. மோஸ்ட்டாக எங்கேயும் அட்வொகேட்ஸ்க்கு நிறைய மரியாதை தரதில்லை இல்லை, அதை பற்றி உங்களோட எண்ணம் என்ன? உண்மையான கேள்வி, சரியான கேள்வி. அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். வழக்கறிஞர் என்றாலே நிஜமாலுமே வழக்கறிஞர்களுக்கு, ஆண் வழக்கறிஞர்களுக்கு பெண் கொடுப்பதில்லை. பெண் வழக்கறிஞர்களுக்கு திருமணம் வர்றதுக்கு ஆண்கள் மாப்பிள்ளைகள் வருவதில்லை. ஏன் இப்போ பெண் வழக்கறிஞராக இருக்க குடும்பத்தினருக்கு, ஐயோ அப்பா வக்கீல் அம்மாவோட பொண்ணு, அது வக்கீலோட பொண்ணு ரொம்ப சட்டம் பேசும்பா என்று சொல்கிறார்கள். உண்மையிலே மரியாதையில்லை. இப்போ காவல்துறைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த இடத்துல அவங்க தான் ராஜா. அந்த இடத்துல போய் நம்முடைய அதிகாரங்களை நாம் காண்பிக்கக்கூடாது. நம்முடைய வேலைகளை எந்த அளவுக்கு பணிவான முறையில் செய்து கொள்ள முடியுமோ செய்து கொள்ள வேண்டும். ஏன்னா காவல் நிலையத்திலங்கிறது இன்ஸ்பெக்டர் ரேஞ்ச், அவருக்கு ராஜா. நாம் கோர்ட்டில் வழக்கறிஞருங்கிற இடத்துல நம்மளுடைய அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறது நீதிமன்றம், அந்த இடத்துல நாம் ராஜா. அப்போ அவங்க இடத்துக்கு போகும்போது கொஞ்சம் எந்த அளவுக்கு அவங்க நிற்க சொல்கிறாங்களா, நம்ம நின்றுட்டு தாங்க இருக்கணும் மறைக்காங்க சார். அதுக்காக நான் பார் கவுன்சில் மெம்பர் அப்படின்னு சொல்லி கால் மேலே கால் போட்டு நான் இப்படி உட்காந்தேன்னா அவங்களுக்கு கோபம் வரும். முடிஞ்சளவு பணிவாக, ஆனால் நிறைய விஷயங்கள் அந்த அளவுக்கு முடிஞ்சளவு நம்ம பணிவாக நம்ம ஃபேஸ் பண்ணாலும் நம்மளை ட்ரிகர் பண்ணுற மாதிரியே கொஞ்சம் போலீஸ் செய்யும். நம்முடைய கம்ப்ளைண்ட்டுக்கு எதிராக, அதாவது உண்மையான புகாராக நம்மளது இருக்கும், ஆனால் எதிர் புகாருக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுத்து இந்த மாதிரிலாம் ரொம்ப பண்ணுவாங்க, டார்ச்சர்ஸ் பண்ணுவாங்க, கவுண்டர் எஃப்ஐஆர்ஸ் ஃபைல் பண்ணுவாங்க, பாதிப்படைந்த மனிதர்களுக்கே எஃப்ஐஆர் பதிவு பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் நிறையா ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ கூட நான் கேன்வாசிங் போகும்போது உளுந்தூர்பேட்டையில் ஒரு வழக்கறிஞருக்கு வழக்கறிஞர் பாதிப்படைந்த வழக்கறிஞர், அந்த வழக்கறிஞர் பாதிப்படைந்த வழக்கறிஞருடைய குடும்பத்தையும் தாக்கியிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய இப்போ வழக்கறிஞர்கள் தாக்கப்படுறாங்க, கொலை செய்யப்படுகிறார்கள். பெரிய பக்கபலம், படைபலம், பணபலம் உடைய வழக்கறிஞர்களும் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த சமுதாயத்தை, அதாவது எங்களுடைய வழக்கறிஞர் சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும், அவருடைய உயிருக்கும் பொருளாதாரத்திற்கும் உத்தரவாதம் தர வேண்டும். அதற்காக நான் தேர்தலில் நான் கண்டெஸ்ட் பண்ணுறேன். இப்போ கேண்டிடேட்டாக இருக்கீங்க இல்லையா, இளம் வழக்கறிஞருக்கு நீங்கள் சொல்ல வர்றது என்ன? வழக்கறிஞராக இருக்கும்போது இதெல்லாம் பெனிஃபிஷரி இருக்குது, நீங்கள் தாராளமாக வரலாம், உங்களுக்கான இதை நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, தனித்துவத்தை எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு 4 அட்வைஸை கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் இளம் வழக்கறிஞருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல்ல இளைய வழக்கறிஞர்கள், அதாவது இந்தியாவின் முதுகெலும்பு அப்படின்னா விவசாயம் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ மனித வளத்துடைய முதுகெலும்புனாலே இளைஞர்கள் தான். நம்ம இளைஞர்கள் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்போ தேவையில்லாத ஆப்புகள் இளைஞர்களை வழி கிடைச்சிக்கிறது. அந்த இளைஞர்கள் வழக்கறிஞர்களாக வந்த இளைஞர்கள் தன்னைத்தானே மேம்படுத்தி தன் சமுதாயத்தை மேம்படுத்த எந்த அளவுக்கு அவங்க தன்னை வளப்படுத்தி கொள்கிறார்களோ அந்த அளவுக்கு வளப்படுத்தி கொள்ள முடியும். நல்ல உண்மையாலுமே ரீடிங் சென்ஸ் இருக்கணும், கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லா இருக்கணும். ஒவ்வொரு சொல்லும் நமக்கு பணங்க. வழக்கறிஞர்னாலே ஒவ்வொரு சொல்லும் பணம்.
ஒவ்வொரு சொல்லும், ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும்பாங்க. ஒவ்வொரு சொல்லும் வெல்லும் அளவிற்கு நம்ம கிளைண்ட்டுக்கு நம்ம வந்து சொல்லணும், கொள்கிற அளவுக்கு சொல்லக்கூடாது. அதே மாதிரி நல்ல கம்யூனிகேஷன். வேறு வழக்கறிஞர்கள் வந்து மூத்த வழக்கறிஞர்களை மதித்து கொஞ்சம் வழி நடத்தி செல்லணும். ஏன்னு சொன்னீங்கன்னா தான் நான் அந்த பாதிப்படைஞ்சாங்கன்னு சொன்னீங்களா, அந்த மாதிரி தன்னுடைய என்ரோல்மெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக அந்த சிஓபி ஃபார்ம்ஸ் எல்லாம் கரெக்டான முறையில் ஃபைல் பண்ணணும். அந்த கிளைண்ட்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் அடையணும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பாருங்கள், இது அட்வொகேட்ஸ் ஆக்டு. அந்த அட்வொகேட்ஸ் ஆக்ட் புக்கில் என்ன இருக்குது, ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் என்ன சொல்லுதுங்கிறது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த ஆக்டை ஃபாலோ பண்ணணும். இளைய வழக்கறிஞர்கள் மட்டுமல்ல, நிறைய வழக்கறிஞர்களை வந்து குற்றவாளிகளாகவும் கிரிமினல்களாகவும் சித்தரிக்கப்படுகிறார்கள். அந்த சித்தரிக்கப்படுவதை இவர்கள் தவிர்க்க வேண்டும். நிறைய உண்மையிலுமே இளைய வழக்கறிஞர்களை இப்போ நான் சந்தித்து வந்தேன். சகஜமாக போலீஸ்கிட்ட பேசி தன்கிட்ட வழக்குகளை வாங்கிட்டு உண்மையிலுமே சகஜமான முறையில் போயிட்டுருக்காங்க. அதே மாதிரி சகஜமான முறையில் போகணும். போயிட்டால் நிச்சயமாக அவங்க வந்து வெற்றி அடைந்து கொண்டு இருக்கிறார்கள் இளைய வழக்கறிஞர்கள். இது கொஞ்சம் பர்சனலாக தான் இருக்கும், பட் இருந்தாலும் கேட்குறேன், உங்கள் மீது ஏதாவது வழக்குகள் இருக்கா? இந்த மாதிரி நம்ம பாதிப்படைஞ்சதில் பொய்யான வழக்கறிஞர்கள் பற்றி நான் முதலே வந்து இதில் சொல்லியிருக்கேன், இதில் செய்தியில் சொல்லியிருக்கேன். சேலம் செய்திகளில் 9ஆம் தேதின்னு நினைக்கிறேங்க. நாங்கள் 9ஆம் தேதி வந்து இந்த செய்தியை நான் 9ஆம் தேதி இல்லை 2ஆம் தேதி மார்ச் 2ஆம் தேதி இதை பற்றிய செய்தி நான் வந்து வெளியிட்டிருக்கேன். போலியான வழக்கறிஞர்கள், நிறைய போலியான வழக்கறிஞர்கள் ஐடி கார்டை வச்சுட்டு, நான் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர்னு சொல்லிட்டு ஐடி கார்டு வச்சுட்டு, இந்த மாதிரி ஒருத்தர் உண்மையாலுமே செல்ஃபாக வந்து என்கிட்ட காமிச்சு பண்ணி, ஏன் வக்போர்டுடைய சேர்மேனே நான் தான். அப்போ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து உலக அறிவில்லாமல் இருக்கிற மாதிரி குடும்ப நபர்கள்கிட்ட அவங்க பழகி ஏமாற்றிய விஷயங்கள் செல்ஃபாகவே உண்மையில் நடந்திருக்கு. அதன் மூலமாக சில விஷயங்கள் வந்து பாதிப்படைஞ்சிருக்கேன். பர்சனலு அப்படிங்கிறதுங்கிறத விட உண்மையிலுமே வந்து அதையும் நான் சட்டப்பூர்வமாக தான் எதிர்கொண்டேன். சட்டப்பூர்வமாக அதுக்கும் ஒரு வழி இருக்குங்கிற மாதிரி தான் எதிர்கொண்டேன் நான். அதில் உண்மையிலுமே நான் சொன்ன மாதிரி மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி எஃபெக்ட் ஆவாங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, வழக்கறிஞர் அலெஜ்டுங்கிற ஒரு வேர்டு இருக்குங்க. நான் நிற்கிற இடத்துல நீதிமன்றத்தில், வழக்கறிஞர்களுக்கான நீதிமன்றத்தில், பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு, அதில் அலெஜ்டுங்கிற ஃபார்ம் அலெஜ்டு எழுதுன்னு சொன்னாங்க, வேர்டு நாட் ஸ்டக். அப்போது அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரோக் மாதிரி வந்துச்சு. அப்போ இந்த மாதிரி பர்சனலான்னு இல்லைங்க, பாதிப்படைய செய்யணுங்கிறதுக்காக சில போலி வழக்கறிஞர்கள், போலி இன்ஸ்பெக்டர்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய கேஸுகள் சேலம் கோர்ட்டில் நீதிமன்றத்தில் நடந்துட்டுருக்கு. அதாவது இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு நிறைய பணம் வசூல் பண்ணவங்க, அதே நம்ம வீட்லேயும் அவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. போலி வழக்கறிஞர்கள், நம்ம பெரிய வழக்கறிஞர்னு சொல்லிட்டு நம்ம குடும்பத்துலேயே வந்து பண்ணலாம். இதுலேயும் பாருங்கள், பெண்கள் பெற்றவங்களும் சரி, ஆண்கள் ஏதோ பெற்றவங்களும் சரி, ஏதோ ஒரு வழியில் அந்த குடும்பத்தை கெடுக்கணும்னு சொல்லி உள்ளே வருவாங்க. இதில் நாம் வழக்கறிஞராக இருக்கலாங்க, நான் பெண் வழக்கறிஞர், நான் என்னதான் ராணியாக இருந்தாலும் ஒரு ஆணுக்கு அடங்கிய ஒரு பெண் தான், அதாவது ஒருத்தருக்கு மனைவி தான். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதன் அடிப்படையில் தான் கேட்கணும். அந்த சூழ்நிலையில் நான் என்ன பாதிப்படைஞ்சிருக்கேன். மீதி வழக்கறிஞர் சூழ்நிலைன்னா நான் ஃபேஸ் பண்ணுறதுக்கு இது வேண்டாங்க, இது செய்யக்கூடாதுங்க அப்படின்னு நிறைய சொல்லியிருக்கேன். அதையும் மீறி சரி அவர் சொல்கிறாரு, நான் போக சொன்னேன், அப்போ அவர் நம்ம சொல்படி கேட்காதனால நடந்தது. இப்போ இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, நபிகள் நாயகமே ஒரு சில விஷயங்களில் தன்னுடைய மனைவிமார்கள்கிட்ட ஆலோசனை செய்து தான் எந்த ஒரு விஷயத்தையும் செய்திருக்கான்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி அந்த காலத்தில் ராஜாமார்கள் கூட தன்னுடைய ராணிகள்கிட்ட சில விஷயங்களை கேட்டு தான் செஞ்சுருக்காங்க. அதுக்கு தான் சொல்கிறாங்க பெண் புத்தி பின் புத்தி. அதாவது பின்னே நடக்கக்கூடிய விஷயங்களை முன்னேவே தெரிஞ்சு தான் அவங்க வந்து சொல்கிறாங்க. அதை ஆனால் நிறைய பேர் ஏற்றுக்கொள்ளவில்லை. என்ன பண்ணுறது, நம்ம சமுதாயத்தில் வந்து நம்ம ஒரு ஆணுடைய சமுதாயத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது சரியாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தில் நான் அந்த மாதிரி பாதிப்படைஞ்சிருக்கேன். நான் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணது ரைட்டு, பட் எங்கள் வீட்டில் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணது தப்பு. அந்த ஐடென்டிஃபிகேஷனை நான் பாதிப்படைஞ்சிருக்கேன். சரி, இதோட இன்டர்வியூ முடிச்சுக்கலாம். அண்ட் உங்களுக்கு வழக்கறிஞர்களுக்கு லாஸ்ட்டாக ஒரு வேர்டை சொல்லிவிட்டு கோட் ஃபார் மீ அப்படின்னு நீங்கள் கேன்வாஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில். நான் வந்து தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் தேர்தலில் பெண் வேட்பாளராக போட்டியிடுகிறேன்.
இப்போ பெண்கள் உரிமைக்காக 7 பேர்த்த எடுக்கிறாங்க. அதில் 2 பேர் நாமினேஷன், 5 பேர் வந்து போட்டியிடணும். அதனால் நான் இது முடியும் வந்து எல்லா மாவட்டங்களுக்கும் போயிட்டு வந்துட்டேன். இனி சில மாவட்டங்கள் இருக்குது, அது இனி 2-3 நாட்களில் அதுவும் முடிச்சிடுவேன். இப்போ அதன் அடிப்படையில் எனக்கு வந்து இப்போ தான் நம்பர் வந்து 93 என்று கொடுத்துருக்காங்க. விசிட்டிங் கார்டு அடித்து 93ன்னு சொல்லிட்டு நேற்று சாயந்தரம் தான் வந்திருக்கு. அதனால் 93 என்ற எண்ணிற்கு உங்களுடைய பொன்னான வாக்கினை முதல் வாக்காக பதிவு செய்து என்னை தேர்ந்தெடுக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் இது வரைக்கும் நிறையா டிஸ்ட்ரிக்ட்டு போய் வழக்கறிஞர் கூட கேன்வாஸ் பண்ணீங்க இல்லையா? என்ன வரவேற்பு இருந்துச்சு? சரியான வரவேற்பு இருந்ததுங்க, நல்ல வரவேற்பு இருந்தது. ஒவ்வொரு தனித்தனி வழக்கறிஞர்களையும் நான் சந்தித்து கூட்டமாக போய் ஒரு 10 பேர்த்த அப்படியே பார்த்துட்டு அப்படியே எனக்கே இனி யார் வேட்பாளர்கள்னு தெரியல. ஆனால் எல்லா வழக்கறிஞர்களுக்கும் நான் ஒரு வேட்பாளர் என்பது பதிவாகி இருந்தது. அந்த பரம திருப்தி இருக்கு எனக்கு, அந்த பரம திருப்தி இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு வழக்கறிஞரும் அம்மா வாங்கம்மா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மரியாதை நல்லா இருந்தது. மீது ஓட்டு கேட்குறது என்னுடைய கடமைங்க. ஓட்டு போடுறதும் போடாததும் அவங்களுடைய உரிமை. அதனால் அவங்களோட உரிமையில் நாம் தலையிட முடியாது. ஆனால் நிச்சயமாக நான் செய்வேங்கிற நம்பிக்கை என்னுடைய வழக்கறிஞர் சமுதாயத்துக்கு இருக்குது. ஏன்னா நிறைய பேர் ஃபோன் மூலமாக எனக்கு வாழ்த்துக்கள்னு தெரிவிச்சிருக்காங்க. என்னுடைய நம்பர் என்னன்னு அவங்களே கேட்டிருக்காங்க. நான் ஒரு தடவை நம்பரை தப்பாக ஃபோனில் போட்டுட்டேன். எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் நம்பர் தப்பாக போட்டிருக்கீங்கம்மான்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அப்போ வந்து என்னுடைய 96 இருந்ததுங்க. அப்புறம் 2வது 10ஆம் தேதி சாயந்தரம் சொல்லும் பொழுது 93. அப்போ எனக்கு வந்து மேடம் நீங்கள் அந்த மாதிரி போட்டிருக்கீங்க அப்படின்னு அப்புறம் எல்லாமே டெலீட் பண்ணி அப்போ எனக்கு நிஜமாலுமே நல்ல வரவேற்பு இருக்குது. வெற்றி அடைவதும் தோல்வி அடைவதும் வந்து இறைவனுடைய கையில், அதாவது வாக்காளர்களின் கையில். இறைவன் கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாது, இறைவன் தடுக்க நினைப்பதை யாராலும் கொடுக்க முடியாது. இது முடி என்னுடைய பயணத்தை 100% வெற்றிகரமாக முடித்துட்டான் இறைவன். இனி வரும் பயணமும் அவன் கையிலே நான் விட்டுவிட்டேன். ஆனால் கண்டிப்பாக நான் தேர்தல் முடியும் வரை என்னுடைய ஓட்டத்தை நான் விட்டே இருப்பேன். அதில் என்கிட்ட திருப்பத்தூர் போயிருக்கும்போது கேன்வாஸ் பண்ணும்போது நிஜமாலுமே ஒரு கூட்டமாக வந்து ஒருத்தர் வந்து கேன்வாஸ் பண்ணிட்டு இருந்தார். நான் இண்டிபெண்ட் தான், நான் கொஞ்சம் மின்னல் மாதிரி தான், என்னை பார்த்தாலே எல்லோரும் மின்னல்னு தான் சொல்லுவாங்க. நான் கேன்வாஸ் எல்லாம் முடிச்சுட்டேன் பண்ணேன் வந்தவங்களுக்கு. ஏன்னா இப்போ 10:15 10 மணிக்கு நின்றுட்டுருக்கேன். எல்லாத்துக்கும் இந்த மாதிரி கொடுத்துட்ருக்கேன். அங்கே வர்றதுக்கு முன்னாடி அவங்க அடுத்த வேலைக்கு போயிடணும். ஏன்னா அவங்களோட எமர்ஜென்சி ஓட்டுக்குள்ளே போகணும். போய் அவங்கள எல்லாமே கேன்வாஸ் பண்ணுறேன். ஆனால் உண்மையிலுமே எனக்கு அந்த 4 பேர் நின்றுட்டு இருந்தது ஒரு வேட்பாளராகி எனக்கே அந்த வேட்பாளர் யாருன்னு தெரியல. ஆனால் அங்கே வந்து அத்தனை பேர்த்துக்கும் நான் வேட்பாளர் என்பது தெரிந்தது. அந்த ஒரு விஷயமே போதும், நான் நிற்கிறேங்கிற ஒரு விஷயமே போதும். திருப்தியாக இருந்ததுங்க. என்னோட பயணம் வந்து ரொம்ப திருப்தியாக இருந்தது. உங்கள் பொன்னான டைமுக்கு நன்றி. வணக்கம்.